சின்ன மருமகள். ஸோ 4 எபிசோடில் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல தமிழ் செல்விக்கு. ஏன்னா இப்போது ஈஸ்வரி, சித்ரா, அப்புறம் சாவித்திரி, தாமரை இந்த 4 பேர் சேர்ந்து அவங்க அப்பா அம்மா நடத்துகிற ஹோட்டலை அடித்து நொறுக்கிறதுக்கு ரவுடிங்கிட்ட சொல்லி ஆள் செட் பண்ணிட்டாங்க. இப்போது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஒரு பக்கம் மலர், தமிழ்ச்செல்வி அந்த தாமரை பேசுறதெல்லாம் பார்த்தா அவங்க ஹோட்டலை மட்டும் அடித்து நொறுக்க போகிறது கிடையாது, அங்கே வேலை பார்க்குற உங்கள் அப்பா அம்மாவையும் தான் அடித்து நொறுக்க சொல்லியிருக்கா. எனக்கு கேட்கும்போதே பயமாக இருக்குப்பா. நீ எப்படியாவது இதை உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அம்மாட்ட சொன்னால் மட்டும் அவங்கள என்ன பண்ண முடியும்? சரி என்ன பண்ணலாம்னு சொல்லி தமிழ்ச்செல்வி யோசிக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. நாம் இதை கருப்பு அண்ணாட்ட சொல்லி சேது மாமாவுக்கு கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கால் பண்ணி சொல்கிறாங்க. என்ன தமிழ்ச்செல்வி இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒரு சில பேர் பிளான் பண்ணி நம்ம ஹோட்டலை அடிச்சு நொறுக்க போகிறாங்களாம், அதுவும் எங்கள் அப்பா அம்மாலாம் அடிச்சு நொறுக்க போகிறாங்களாம், எனக்கு பயமாக இருக்குது, எப்படியோ கொஞ்சம் காப்பாற்றணும்னு சொல்ல உடனே கருப்பு சொல்கிறாரு, மாப்பிள்ளை தமிழ்ச்செல்வி தான்ப்பா கால் பண்ணுறா, இது மாதிரி அவங்க ஹோட்டலை அடிச்சு நோக்கிறதுக்கு ஏதோ ரவுடி பசங்க போகிறாங்களாம், பாப்பா போய் உடனே காப்பாற்றலான்னு சொல்ல, அவங்க ஹோட்டலில் அடிச்சு நோக்கினா நமக்கு என்ன மாமா, அதை அவளே காப்பாற்றி சொல்லு அப்படின்னு சொல்ல, என்னப்பா இப்படி பேசுகிற, அவளுக்கு ஒரு ஆபத்துன்னு நம்ம போகிறது இல்லையா, அவள் யாரும்மா எனக்கு நான் போகிறதுக்கு, அவள் எனக்கு நிறையா பண்ணிட்டா, அதுவே போதும், என்னால் இங்கேயும் வர முடியாது மாமா அப்படின்னு சொல்லி சேது இங்கே தெனாவட்டாக உட்காந்துருக்காரு. அதே மாதிரி கொஞ்ச தூரத்தில் ரவுடி பசங்க ஹோட்டலில் முதல்ல நேராக போய் அங்கே இருக்க டேபிள் சேர்லாம் தூக்கி எறிகிறாங்க. அதை பார்த்துட்டு கருப்பு, மாப்பிள்ளை அங்கே போகிற மாப்பிள்ளை டேபிள் சேர்லாம் தூக்கி விட்டு உடைக்கிறானுங்க, வா மாப்பிள்ளன்னு சொல்ல, ஆமா உனக்கு அக்கறை இருந்தா நீ போய் காப்பாற்று, நான் யாரையும் போய் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு சேது தெனாவட்டாக உட்காந்துருக்காரு. அங்கே பொறுக்கி பசங்க அங்கே இருக்கவங்க அம்மாவை பிடிச்சி அடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்வி தங்கச்சியை கையை பிடிச்சி தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது டக்குன்னு அந்த இடத்துல சேது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, நேராக போய் அவனை அடிக்கிறாரு. அப்போதைக்கு இங்கே கருப்பு சொல்கிறாரு, தமிழ்ச்செல்வி ஒன்றும் பயப்படாதம்மா, கட்டு கடங்காத காலையை களை இறக்கி விட்டுருக்கேன், இனி அது கையில் கிடைக்கவெல்லாம் குத்தி கிழிக்க போகுது, நீ பயப்படாமல் வீடியோ கால் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி கருப்பு அங்கே ஃபோனில் இருக்கிற வீடியோ காலை ஆன் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா சேது நேராக ஹோட்டலில் போய் அங்கே இருக்கிற எல்லாருமே அடித்து புரட்டு எடுக்கிறாரு. எல்லாருமே அடி தாங்க முடியாமல் ஓடிடுறாங்க. இங்கே கருப்பு காட்டுறாரு, இப்போ தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அங்கேருந்து செல்லப்பாண்டி அப்புறம் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்றாங்க. இருந்தாலும் சேது யார்ட்டையுமே பேசாமல் அமைதியாக வந்துடுறாரு. இதை பார்த்து தமிழ்ச்செல்வி நேராக போயிட்டு ஈஸ்வரியை பார்த்து பேசலான்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து யாரோ அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட அது வைரலாக போக தாமரை அதை பார்த்துறாங்க. என்னடா நான் நினச்சது ஒன்று கடைசியில் இப்படியே முடிஞ்சிச்சு, இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தாமரை இங்கே பிறப்ப முடிச்சிட்ருக்க அந்த நேரம் நம்ம தமிழ்ச்செல்வி உள்ளே போயிட்டு, என்ன வீடியோ பார்த்தீங்களா எங்கள் மாமாவை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு, எனக்கு இது ஒன்று போதும், இந்த ஆளுகள்லாம் அமிச்சது நீங்கள் தானே எனக்கு தெரியும், ஆனால் சேது மாமாட்ட மட்டும் இதை சொன்னேன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் தெரியுமா, இருந்தாலும் இன்னொன்று யோசிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தவன் என் தங்கச்சி கையை பிடிக்க வந்தான்னு சொல்லிட்டு கொந்தளிச்ச சேது அங்கேருந்து எல்லாருமே அடித்து துவம்சம் பண்ணிட்டாரு. ஆனால் போஸ் மட்டும் என்கிட்டயே தப்பான நடந்துக்க முயற்சி பண்ணது மட்டும் சேதுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், யோசிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தவன் என் தங்கச்சி நடந்ததுக்கு இந்த அடி, கட்டின பொண்டாட்டி மேலே அவன் கை வச்சான்னு தெரிஞ்சுன்னா உயிரோடையே இப்படி பார்க்க முடியாது. அதனால் திரும்பவும் சொல்கிறேன், தேவையில்லாமல் என் அம்சத்துலேயோ என் குடும்பத்தில் தலையிடாதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை திரும்ப திரும்ப வருவேன் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லி குறைச்சலுக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் பையனுடைய உசுருக்கு நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி ரொம்ப தெனாவட்டாக பேசிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி, தாமரை, சாவித்திரி அப்புறம் எல்லாருமே கொந்தளிச்சு போய் என்னடா பண்ணுறது, எது பண்ணாலுமே இந்த தமிழ்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப மண்ணை கவிட்டே இருக்கமே, இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க.